ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட கார்டன் vlog வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குது அண்ட் என்னென்னலாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகலாமா? இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் 2 ஸ்பெஷலான ஒரு கிராப்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்னா பச்சை பட்டாணியும் பூண்டு வந்தாங்க. ரெண்டுமே நல்லா ரெடியாக இருக்குது. பூண்டு கிட்டத்தட்ட 8 மாதமாக வளர்த்துட்ருக்கோம். அண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த சீசன் முழுக்க நமக்கு நல்லாவே அறுவடை கொடுத்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி அது ரெண்டுத்தையுமே அறுவடை பண்ணி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் ரொம்ப குட்டி சேனல், இப்போ தான் வளர்ந்துட்டுருக்க சேனல். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அது எல்லாமே எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கள்ல? ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பட்டாணியை வந்து அறுவடை பண்ணிடலாம். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நான் மார்ச் மந்தில் சீட் போட்டேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த சீடை நான் கடையிலலாம் வாங்கவே இல்லை. வீட்டில் சமைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண பச்சை பட்டாணி தாங்க நான் சீடாக யூஸ் பண்ணிட்டேன். சீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நைட் ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 1 இல்லை 2 டேஸ் வந்து நம்ம முளைக்கட்டி அதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம மண்ணில் போட்டுடலாம். இந்த சோக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஜெர்மினேஷன் நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும் 2 to 3 டேஸ்லேயே. ஆனால் டேரெக்டாக நம்ம சீட் போட்டோம்னா என்ன ஆகுனா 10 to 14 டேஸ்க்கு மேலே எடுக்கும் ஒரு குட்டி பிளான்ட் வர்றதுக்கு. பீஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரொம்ப பிடிச்ச வெதர் எது தெரியுமாங்க? கோல்டு வெதர் தாங்க. அதனால தான் நம்ம ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கும் போதே சீட் போட்டால் நல்ல க்ரோத் கிடைக்கும் அண்ட் நல்ல ஹார்வெஸ்ட்டும் எடுக்க முடியும். சம்மர் வந்த உடனே பீஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க போயிடும். ஹீட் அதிகமாக ஆகும்போது ஃப்ளவர் வராது. ஸோ வந்து நமக்கு நிறைய ஹார்வெஸ்ட்டும் எடுக்க முடியாது. அதனால சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹார்வெஸ்ட்டை முடிக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணியே ஆகணுங்க. இந்த பீஸ் நான் மார்ச்சில் வந்து போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? நம்ம என்சி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ராஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சீட் போட்ட கொஞ்ச நாள்லேயே ஃப்ராஸ்ட்டும் வந்துருச்சு. ஆனால் நான் பீஸ் போட்ட பிளான்ட் பெட்ஸில் பார்த்திங்கன்னா மல்ச் போட்டிருந்ததுனால எந்த டேமேஜுமே ஆகலை. நல்லாவே சர்வே ஆகி வளர்ந்துட்டுருக்கு. மல்ச் இல்லாமல் இருந்த சில பிளான்ட்ஸ் மட்டுமே ஃப்ராஸ்டில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஏர்லி ஸ்ப்ரிங்கில் பீஸ் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மல்ச் யூஸ் பண்ணுங்கள். மல்ச் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ட்ரை லீவ்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஃப்ராஸ்ட்லேருந்து நம்ம பிளான்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பீஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கொடி வகை க்ராப். அதனால் இதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். ட்ரல்லீஸ் இருந்தால் ரொம்பவே நல்லது. ட்ரல்லீஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்டிக்ஸ் இல்லைனா ஒயர் சப்போர்ட் கொடுத்தா கூட நமக்கு நிறைய ஹார்வெஸ்ட் கொடுக்கும். நான் பீஸ்க்கு பார்த்திங்கன்னா ட்ரல்லீஸ்க்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க, கொத்து கொத்தாக வந்து நமக்கு பீஸ் கொடுத்துருக்கு. இந்த சீசன் முழுக்க நமக்கு வந்து குக்கிங்க்கு தேவையான பீஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. வெயிலும் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. பீஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு கோல்டு வெதர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பீஸை ஃபுல்லாக முழுசாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு பிளான்ட்டையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஏன்னா இந்த பீஸ் எல்லாமே ட்ரல்லீஸில் தான் வளர்ந்துட்டுருக்கு. அந்த ட்ரல்லீஸில் அடுத்த சீசனுக்கு நம்ம பீக்கங்காய், புடலங்காய், சொரக்காய், பாவக்காய் அந்த மாதிரியான க்ராப்ஸ் எல்லாம் போடலான் இருக்கேன். அதனால் நம்ம ட்ரல்லீஸை ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிட்டோன்னா அடுத்து நம்ம போடுற பிளான்ட்ஸ் சூப்பராக வளரும். இவ்வளோ பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு.
ஒவ்வொரு பிளான்ட்ல இருக்கிற பீஸையும் பொறுமையாக தேடி தேடி உட்காந்து எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் ஹார்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை இல்லை. இப்போ இந்த பீஸை உரித்து பீஸ் தனியாக அண்ட் தோல் தனியாக பிரிக்கிறது இன்னொரு பெரிய வேலைன்னு சொல்லலாம். அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்த எக்ஸைட்டிங்கான ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். 8 மாதமாக காத்திருந்தோம் நம்ம பூண்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. வாங்க பண்ணிடலாம். நம்ம பூண்டு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்கு. நான் வந்து 2025 நவம்பர் மந்தில் இந்த பூண்டு க்ளோவ்ஸ் வந்து நட்டு வச்சுருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்டில் எனக்கு கேட்டிருந்தீங்க, பூண்டு செடி எப்படி வளர்ந்துருக்கு, பூண்டை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்லிக் க்ரோ பண்ணுறது. ஸோ எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் நம்மளோட பூண்டை பார்க்குறதுக்கு. பூண்டில் பொதுவாக 2 டைப்பில் இருக்குது, ஹார்ட் நெக் கார்லிக் அண்ட் சாஃப்ட் நெக் கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹார்ட் நெக் கார்லிக் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம என்சி வின்டர் சீசனில் கோல்டு வெதர், ஃப்ராஸ்ட், சில நேரம் ஸ்னோ கூட வரும். ஹார்ட் நெக் கார்லிக் இந்த மாதிரியான கோல்டு கிளைமேட்டில் நல்லாவே சர்வே ஆகி வளரும். அதனால தான் இந்த வெரைட்டியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவே சாஃப்ட் நெக் கார்லிக் எடுத்திங்கன்னா அது வந்து நல்லா ஹாட்டாக இருக்கிற பிளேஸில் வந்து வளருது. ஸோ அதனால் என்சி வெதருக்கு அது செட் ஆகாது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கார்லிக் க்ளோவ் சைஸை பொறுத்து ஹார்வெஸ்ட் சைஸும் டிசைட் பண்ணுங்க. நம்ம பெருசான பூண்டு பல் போட்டோன்னா நமக்கு பெரிய பல்பு வந்து கிடைக்கும். அதுவே குட்டியான பூண்டு பல் வந்து நம்ம செடியாக போட்டோன்னா அது நமக்கு குட்டி பல்பு தான் கொடுக்கும். அதனால நான் பிளான்டிங் டைம்லேயே பெருசாக இருந்த அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிற பூண்டு பல்லாக பார்த்து செலக்ட் பண்ணி அப்படி தாங்க நம்ம நட்டே வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பூண்டு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் 3 ரைஸ்டு பெட்டில் வந்து பூண்டை நட்டுட்டேன். அதுவும் ட்ரல்லிஸ் இருக்கிற பிளான் பெட்டாக பார்த்து பூண்டை நட்டுட்டேங்க. அதனால ஹார்வெஸ்ட் ஆகிற வரைக்குமே வேறு எந்த க்ராப்ஸுமே அந்த ஏரியாவில் என்னால் போட முடியல. நவம்பரில் நம்ம போட்டோம் இந்த பூண்டை. வின்டர் முழுக்க கோல்டு வெதரையும் தாண்டி ஃப்ராஸ்ட் ஆகி அதுலேயும் சர்வே ஆகி ஸ்ப்ரிங் சீசன் முழுக்க நல்லாவே வளர்ந்து இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. பூண்டு வளர்க்குறதுல என்ன ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அதுக்கு வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது. வின்டரில் நம்ம வந்து கண்டிப்பாக மெயின்டைனே பண்ண மாட்டோம். ஏன்னா வெளியிலேயே பெருசாக வரமாட்டோம். மழை தண்ணியில் வந்து தான் அது வளருது. ஸ்ப்ரிங்கில் வந்து வீக்லி ஒன்ஸு இல்லைனா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் வாட்டர் விட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூண்டு ஹார்வெஸ்ட் பண்ண கரெக்ட் டைம் தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேருக்கு பூண்டு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் செடியே நமக்கு நல்ல சிக்னல் கொடுக்கும்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற செடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலரில் லீவ்ஸ் எல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் மாறும். அண்ட் 42 and 60% வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஹார்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் டைம்னு அர்த்தம். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து இன்னொரு சிக்னலும் கொடுக்கும். டாப் லேயரில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்கும். பட் நம்ம எல்லா லீவ்ஸும் வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும்னு வெயிட் பண்ண கூடவே கூடாது. ஏன்னா ரொம்ப லேட் பண்ணா பல்ப்ஸோட அவுட்டர் விராப்பர் வந்து டேமேஜ் ஆயிரும். சில நேரம் வந்து பல்ப் மண்ணுக்குள்ளேயே ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ அப்போ ஸ்டோரேஜ் லைஃப் வந்து குறைஞ்சு போயிடும். ஹார்வெஸ்ட் பண்ண ரெடி ஆயிருச்சான்னு செக் பண்ண ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஒரே ஒரு செடியை மட்டும் மண்ணுக்குள்ள இருந்து எடுத்து பல்ப்ஸ் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இது எல்லாத்தையும் ஆல்ரெடி நேற்றே பண்ணி பார்த்துட்டேன். நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூண்டு வந்து சூப்பராக ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. என்சி ஜோன் 8 ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இல்லை நவம்பரில் தான் நம்ம பூண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பொதுவாக மே எண்டு இல்லைனா ஜூன் மிடில் வரைக்கும் டைம்ங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியே தண்ணி விடுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம தண்ணி விட்டோன்னா என்ன ஆகுனா, ரொம்ப போய் சாகி ஆகிட்டு நம்ம பல்ப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கும்போது ஃபங்கல் ப்ராப்ளம் இல்லை ராட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியை வந்து விட வேண்டாம். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள்.
பூண்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறது பீஸ் மாதிரி இல்லை. இதுக்கு வந்து சாயில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பூண்டு வந்து எடுக்கும்போது பல்ப்ஸ் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் வரும். நம்ம நார்மலாக செடியை பிடுங்குற மாதிரி பிடுங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கையை விட்டு டிக் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணணும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா கார்லிக் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே கார்டன் ஃபோக் இல்லை டிக்கிங் டூல் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அது மண்ணை லூசன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போது பல்ப்ஸ் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் அந்த டூல் என்கிட்ட இல்லை. அதனால் நான் ஷவல் யூஸ் பண்ணி செடிக்கு கொஞ்சம் தள்ளி மண்ணை லூசன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பல்பையும் கவனமாக எடுத்துட்ருக்கேங்க. ஒரு வழியாக நம்ம ஃபர்ஸ்ட்டு ரைஸ்டு பெட்டில் இருந்த பூண்டை எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணியாச்சு. எவ்வளோ குவான்டிட்டி வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி வந்து மற்ற 2 ரைஸ்டு பெட்டையும் இப்போ அறுவடை பண்ண போகிறோம். நான் இந்த பூண்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறத இந்த குட்டி பசங்கள்லாம் பார்த்துட்டு நாங்களும் டிக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வழியாக 3 ரைஸ்டு பெட்டில் இருந்த பூண்டையும் மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண பூண்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பொதுவாக பூண்டு ஹார்வெஸ்ட் பண்ண உடனே வாஷ் பண்ணக்கூடாது. மண்ணோட தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்டில் படாமல் நல்ல காத்தோட்டமாக ஷேடட் ஏரியாவில் 2 to 3 வீக்ஸ்க்கு வந்து வச்சுருவாங்க. இல்லைனா பூண்டை வந்து ஒரு நல்ல பெரிய கயிறில் கட்டி லைனாக தொங்க விட்டுருவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அப்படி பண்ணவே இல்லை. சின்ன சின்ன பஞ்சஸாக கட்டி கராஜில் வந்து கார்ட்போர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்து காத்தோட்டமாக ஷேடட் ஏரியாவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அந்த ப்ராசஸை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி வந்து பூண்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் கராஜில் தான் வைக்க போகிறேன். கார்லிக்கை க்ளீன் பண்ணுறது இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. உடனே வந்து எனக்கு இருக்கிற சாயிலெல்லாம் போயிடணும், நல்லா ஒயிட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கார்லிக்லேயே மேலே இருக்கிற தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்தோன்னா ஒயிட்டாகிடும். ஸோ அதில் இருக்கிற மண்ணும் வந்து ரிமூவ் ஆயிரும். பட் அதையும் வந்து சன்னில் வைக்கக்கூடாது. அதையும் நம்ம ஷேடட் ஏரியாவில் தான் வைக்கணும். அதே மாதிரி நம்ம பறிச்சொல்லியா பீஸு அதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வந்து வெயிட் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 kg கிட்ட பீஸ் வந்து நமக்கு கிடச்சிது. பட் இது வந்து இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் குக்கிங்க்கு அப்பப்போ வந்து பறிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த பீஸை பார்த்திங்கன்னா இவ்வளவும் நம்மளால் இப்போ யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம அப்படியே வந்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்வெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா பூண்டு செடி, அதுக்கப்புறமா இந்த பீஸோட தோல்லாம் இருக்கும்ல, அதை எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட பிளான் பெட்லேயே மண்ணை தோண்டி ஃபுல்லாக வந்து நான் போட்டுட்டேன். ஸோ அது வந்து நம்ம காம்போஸ்ட்டாக வந்து மாறிடும். ஸோ நம்மளோட பிளான்ஸ்க்கு ஒரு ஆர்கானிக் காம்போஸ்ட் கிடச்சிரும். ஸோ எதையுமே நம்மளோட கார்டன்லேருந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். ஹாப்பி கார்டனிங்.